வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு தனி அடையாளம் கொண்டவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களின் மனதின் ஆழம் கடலை விட ஆழமானது. அவர்களின் எண்ணங்கள் எளிதில் புரியாத புதிராகவே இருக்கும். வெளியில் அமைதியாகவும் சுருக்கமாகவும் பேசுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய தீயாக எரிந்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் நிறைந்திருக்கும். இவர்களுக்கு ஒரு முறை பிடித்தது என்றால் அதில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். சாதிக்க வேண்டும் என்ற தீவிரம் இவர்களிடம் அளவில்லாமல் இருக்கும். எதையும் அரைகுறையாக செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இவர்களின் மூச்சாகவே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மன வலிமைதான் அவர்களின் மிகப்பெரிய பலம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் உடைந்து போவதில்லை. மாறாக அந்த தடைகளை உடைத்து முன்னேறுவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் பலமுறை வீழ்ச்சி வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மீண்டும் எழும்போது இன்னும் பலமாக மாறியிருப்பார்கள். இவர்களுக்கு உள்ள அந்த மறைமுக சக்தி மற்றவர்களுக்கு புரியாத ஒன்று. தோல்வி இவர்களை பயமுறுத்தாது. அது அவர்களுக்கு ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். இந்த மனப்பக்குவம் தான் இவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். அன்பு மற்றும் உறவுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் ஒருவரை காதலித்தால் அது சாதாரண காதல் அல்ல, உயிரோடு கலந்த உறவாகவே இருக்கும். அவர்களின் அன்பு மிக ஆழமானது. ஆனால் அதே சமயம் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். தங்கள் மனதை யாரிடமும் எளிதில் திறக்க மாட்டார்கள். நம்பிக்கை கிடைத்தவுடன் அவர்கள் மிகவும் உண்மையான மற்றும் உறுதியான துணையாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றினார் அல்லது துரோகம் செய்தால் அந்த வழி அவர்களால் எளிதில் மறக்க முடியாது. அதனால் அவர்களின் கோபமும் பழிவாங்கும் மனப்பான்மையும் சில நேரங்களில் வெளிப்படும். பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமும் திட்டமிடலுடையவர்கள். அவர்கள் எப்போதும் ஒரு ரகசியமான திட்டத்துடன் செயல்படுவார்கள். வெளியே எதையும் காட்டாமல் அமைதியாக செயல்பட்டு சரியான நேரத்தில் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். வியாபாரம், ஆராய்ச்சி, ரகசிய சேவைகள், மருத்துவம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். பணத்தை சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதிலும் அவர்கள் வல்லவர்கள். ஆபத்து எடுப்பார்கள், ஆனால் அது கணக்கிட்ட ஆபத்து தான். இவர்களின் பலவீனமாக கருதப்படுவது அவர்களின் சந்தேக பண்பு. சில நேரங்களில் அவர்கள் தேவையில்லாமல் கூட அதிகமாக யோசித்து மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். மற்றவர்களை எளிதில் நம்ப முடியாத தன்மை இவர்களுக்குள் இருக்கும். இதனால் சில நல்ல வாய்ப்புகளையும் அவர்கள் தவறவிடக்கூடும். அதே சமயம் அவர்கள் உள்ளுக்குள் வைத்துக் கொண்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறலாம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு மறுபிறவி எடுக்கும் பறவை போல. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் தங்களை புதிதாக உருவாக்கி கொள்வார்கள். வாழ்க்கையில் அவர்கள் அடையும் உயரம் சாதாரணமல்ல, அது போராடி வென்றவர்களின் உயரம். அவர்களின் கதை ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல, அது ஒரு வீரனின் பயணம் போன்றது. நீங்கள் விருச்சிகம் ராசி என்றால் உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை இன்னும் சக்தி வாய்ந்தவராக மாற்றுவதற்கே. அந்த சக்தியை சரியான வழியில் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே ராஜ வாழ்க்கையாக மாறும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பற்றி பேசும்போது அது சாதாரணமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் அல்ல என்பது முக்கியம். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நேரடியாக வந்து சேராது. ஆனால் அவர்கள் போராடி அடையும் வெற்றிதான் அவர்களின் உண்மையான அதிர்ஷ்டமாகவே மாறும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் தான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றி அமைக்கும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரித்து பணவரவு மற்றும் சமூக மரியாதை உயர ஆரம்பிக்கும். வீடு வாங்கும் யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தாமதமாக இருந்தாலும் மிகவும் உறுதியானதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அவர்கள் பல தடைகளை சந்திக்கலாம். பணத்தட்டுப்பாடு, திட்டங்கள் தள்ளி போகுதல், எதிர்பாராத பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படலாம். ஆனால் அவர்கள் விடாமல் முயற்சி செய்தால் ஒரு நாள் அவர்கள் கனவு நிச்சயமாக நனவாகும். அவர்கள் வாங்கும் வீடு சாதாரணமாக இருக்காது. அது அவர்களின் வாழ்க்கையின் பெருமைகளை காட்டும் ஒரு அடையாளமாக இருக்கும். பெரும்பாலும் நீர்நிலைகள் அருகில் அல்லது அமைதியான சூழ்நிலையில் வீடு வாங்கும் வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கும். கார் வாங்கும் யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்தோடு சேர்ந்து வரும். ஆரம்பத்தில் அவர்கள் எளிய வாகனங்களில் தொடங்கலாம். ஆனால் காலப்போக்கில் உயர்ந்த தரமான ஸ்டைலான வாகனங்களை வாங்கும் நிலைக்கு செல்வார்கள். அவர்கள் வாங்கும் ஒரு கார் வசதிக்காக மட்டுமல்ல, அது அவர்களின் நிலையை, அந்தஸ்தை காட்டும் ஒரு சின்னமாக இருக்கும். குறிப்பாக அவர்கள் விரும்பும் விஷயங்களில் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அதற்கான நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ராஜ வாழ்க்கை என்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக உருவாக்கும் ஒரு பயணம். அவர்கள் ஒரே நாளில் உயரம் அடைவதில்லை.
ஆனால் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் வலிமையான அடித்தளத்தில் இருக்கும். சமூகத்தில் ஒரு மரியாதை, அதிகாரம், செல்வாக்கு ஆகியவை காலத்தோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்களை மதிக்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைக்கு, எடுக்கும் முடிவுகளுக்கும் ஒரு தனி மதிப்பு உருவாகும். பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் வழிகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானவை. அவர்கள் மன அமைதியை காக்க தினமும் தியானம் செய்வது நல்லது. செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று சிவன் அல்லது முருகன் வழிபாடு செய்வது அவர்களுக்கு நல்ல பலன் தரும். சிவப்பு நிற ஆடைகள் அல்லது பொருட்கள் பயன்படுத்துவது அவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும். மேலும் தண்ணீர் தொடர்பான தானங்கள், உதாரணமாக தண்ணீர் வழங்குதல், இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். முடிவாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது சவால்கள் நிரம்பிய ஒரு வெற்றி காவியம். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை மேலும் உயர்த்துவதற்கான ஒரு படியாகவே மாறும். அவர்கள் மன வலிமை, தன்னம்பிக்கை, உறுதி ஆகியவற்றை சரியான பாதையில் செலுத்தினால் அவர்கள் வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு ராஜ வாழ்க்கையாகவே மாறும். அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை பற்றி மேலும் ஒரு ஆழமாக பார்க்கும்போது அது சாதாரணமான உறவாக இருக்காது. அது உயிர் உறவாக மாறும் ஒரு தீவிரமான பந்தமாகவே இருக்கும். இவர்களுக்குள் காதல் என்பது நேரத்தை கழிப்பதற்கான ஒன்று அல்ல, அது வாழ்க்கையே ஆகும். ஒருவரை மனதில் வைத்துக் கொண்டால் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். உண்மையான அன்பு, நம்பிக்கை, நேர்மை, இந்த மூன்றையும் அவர்கள் மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே மனிதரை ஏற்க அவர்களுக்கு மிகவும் முடியும். அதனால் அவர்களின் காதல் வாழ்க்கையில் உயர்ந்த தருணங்களும் சில நேரங்களில் மிக ஆழமான காயங்களும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான துணையாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். வெளியில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வீட்டுக்குள் அமைதியான சூழலை உருவாக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மை சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். எல்லாவற்றையும் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இதை சமநிலைப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை என்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வெளிநாடு யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமையானதாக இருக்கும். குறிப்பாக வேலை அல்லது தொழில் காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பத்தில் அது சிரமமாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள். வெளிநாட்டில் அவர்கள் அடையும் அனுபவங்கள் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், இவை அனைத்தும் அவர்களை மேலும் வலிமையானவர்களாகவே மாற்றும். சிலருக்கு நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அவர்கள் வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மன அழுத்தத்தை அதிகமாக சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். இதனால் தலைவலி, நரம்பு பிரச்சனை, தூக்கமின்மை போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அவர்கள் தங்களின் மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள தியானம், யோகா போன்றவற்றை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் சமநிலை மிகவும் அவசியம். 2026ஆம் ஆண்டின் பலன்களை பார்க்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாற்றங்களின் வருடமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் தென்படும். தொழில் வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள், வருமான உயர்வு போன்றவை கிடைக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஆசை இந்த ஆண்டில் நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அமையும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதிக்கப்படுந்தவர்கள். அவர்கள் பாதை தெளிவாக இருக்காது. அவர்கள் அடையும் இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்கும். அவர்களின் உள்ளுணர்வு, துணிவு, மறுபிறவி, எடுக்கும் திறன், இந்த மூன்றும் சேர்ந்து அவர்களை எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த வெற்றி கதை. குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் பண யோகம் பற்றி மேலும் ஆழமாக பார்க்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் பணம் என்பது சுலபமாக வரும் ஒன்று அல்ல. ஆனால் வந்தால் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ஆரம்ப காலங்களில் அவர்கள் பணத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பலமுறை அவர்கள் சம்பாதிப்பதை இழக்கும் அனுபவங்களையும் சந்திக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்களே அவர்களை புத்திசாலித்தனமாக மாற்றும். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் கணக்கிட்டதாக இருக்கும். சேமிப்பு, முதலீடு, வியாபாரம் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு ரகசியமான நுண்ணறிவுடன் செயல்படுவார்கள். இதனால் அவர்கள் மெதுவாகவே ஆனாலும் மிக வலிமையான செல்வந்தர்களாக மாறுவார்கள். எதிரிகள் பற்றி பேசும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் நேரடியாக வந்து எதிர்க்க மாட்டார்கள், ஆனால் பின்னால் இருந்து தடை செய்ய முயற்சிப்பார்கள். காரணம், விருச்சிகம் ராசிக்காரர்களின் வளர்ச்சி, அவர்களின் அமைதியான ஆளுமை மற்றும் திடீர் வெற்றிகள் மற்றவர்களுக்கு பொறாமைகளை உண்டாக்கும். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், விருச்சிகம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிக வலிமையானது. யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை அவர்கள் எளிதில் உணர்ந்து விடுவார்கள். அவர்களை ஏமாற்றுவது எளிதல்ல. ஒருமுறை யாராவது துரோகம் செய்துவிட்டால் அவர்கள் மீண்டும் அந்த நபரை தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டார்கள்.
நண்பர்களை தேர்வு செய்வதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அதிக நண்பர்கள் தேவையில்லை. ஆனால் சிலர் இருந்தாலும் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை மிகவும் ஆழமாக காக்க முயற்சிப்பார்கள். ஆனால் போலியான நட்பு, சுயநலம் கொண்டவர்கள், நம்பிக்கைகளை மதிக்காதவர்கள், இவர்களிடமிருந்து அவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். அவர்களுடன் இருக்கும் நண்பர்கள் பொதுவாக நம்பிக்கைக்குரியவர்கள், வாழ்க்கையில் முன்னேற நினைப்பார்கள் மற்றும் உண்மைகளை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆன்மீக பக்கம் மிகவும் வலிமையானது. வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிச்சையாக ஆன்மீகத்தை நோக்கி நகர்வார்கள். கோவில், தியானம், மந்திரங்கள் இவை அவர்களுக்கு ஒரு மன அமைதிகளை அளிக்கும். குறிப்பாக அவர்கள் தனியாக இருக்கும் நேரங்களில் தங்களையே ஆராயும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இந்த ஆன்மீக உணர்வுதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் வழிகாட்டியாக இருக்கும். பலர் புரியாத ஒரு உள் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் எண்கள் பற்றி பார்க்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சிவப்பு, கருப்பு, மரூன் போன்ற நிறங்கள் மிகவும் ஏற்றதாக இருக்கும். இந்த நிறங்கள் அவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும். எண்களில் 9, 18, 27 போன்றவை அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவை. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அல்லது புதிய விஷயங்களை தொடங்கும் போது இந்த எண்களை கருத்தில் கொள்ளலாம். இது அவர்களுக்கு ஒரு நேர்மறை சக்திகளை வழங்கும். வாழ்க்கையின் இறுதி சுருக்கமாக பார்க்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு மறுபிறவி எடுக்கும் ஆளுமை அவர்கள். ஒரே வாழ்க்கையில் பல முறை புதிதாக பிழைக்கிறார்கள் போல இருக்கும். ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை முடிவுக்கு கொண்டு செல்லாது, அது அவர்களை மேலும் வலிமையாக்கும். அவர்கள் சந்திக்கும் சவால்கள் சாதாரணமானவை அல்ல, ஆனால் அவர்கள் அதை வெல்லும் திறனும் சாதாரணமானது அல்ல. அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண கதை அல்ல, அது போராட்டம், வலி, வெற்றி, உயர்வு ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி காவியம். அந்த காவியத்தின் ஹீரோ அவர்கள்தான். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரங்களில் பிறந்த நட்சத்திரப்படி அவர்களின் வாழ்க்கை பாதை எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கும் போது அது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்குள் வரும் விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆளுமை, விதி, வாழ்க்கை அனுபவங்களை வழங்குகின்றன. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உயர்வு நோக்கியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்திருப்பார்கள் மற்றும் அதை அடைய எந்த அளவுக்கும் உழைப்பார்கள். மேலும் அனுசம் நட்சத்திர நட்பு மற்றும் சமூக உறவுகளில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை பெறுவார்கள். கேட்டை நட்சத்திரத்தினர் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். அவர்களின் முடிவுகள் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். மாத பலன்களை பார்க்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள் நிரம்பியதாக இருக்கும். சில மாதங்களில் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் முன்னேறுவார்கள். சில மாதங்களில் சற்றே அமைதியாக இருந்து சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குறிப்பாக செவ்வாய் மற்றும் கேது கிரகங்களின் நிலைமையை பொறுத்து அவர்கள் மனநிலை மற்றும் செயல்பாடுகள் மாறும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த மாதம் சிரமமாக இருந்தாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. அவர்களுக்கு எப்போதும் ஒரு ரீஸ்டார்ட் வாய்ப்புகள் கிடைக்கும். தின பலன்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவர்களின் மனநிலை. ஒரு நாள் மிகவும் நல்லதாக இருந்தாலும் அடுத்த நாள் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். இதனால் அவர்கள் தினமும் காலை ஒரு நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்குவது மிகவும் முக்கியம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்பட்டால் தவறுகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக வாரத்தின் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் அவர்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். குழந்தை பருவம் முதல் முதிய வயது வரை விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அது ஒரு வளர்ச்சி பயணமாக இருக்கும். சிறு வயதில் அவர்கள் சற்றே அமைதியாகவும் உள்ளுணர்வுடன் இருப்பவர்களாகவும் தோன்றலாம். இளமை காலத்தில் அவர்கள் தங்கள் அடையாளத்தை தேடும் ஒரு போராட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் வயது அதிகரிக்கும் போது அவர்கள் தங்களின் உண்மையான சக்தியை உணர ஆரம்பிப்பார்கள். 30 வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். அப்போது அவர்கள் நிலைநிறுத்தப்பட்ட வாழ்க்கையை அடைவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் ரகசிய சக்தி பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் மறுபிறவி எடுக்கும் திறன்தான். அவர்கள் மற்றவர்களைப் போல இல்லை. அவர்கள் வாழ்க்கையை ஒரு ஆழமான பார்வையில் பார்க்கிறார்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு முறை கற்றுக்கொண்டால் அதை மறக்க மாட்டார்கள். அவர்களின் அனுபவங்கள் அவர்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றும். பலர் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு அவர்கள் வளர்வார்கள். முடிவாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சக்தி, ரகசியம், ஆழம், வெற்றி ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு அரிய கலவையாகும். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்களை மேலும் ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அவர்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு தங்களின் சக்தியை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தினால் அவர்கள் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. இது ஒரு சாதாரண ராசி விளக்கம் அல்ல, இது ஒரு வீரன் உருவாகும் கதை. ஏனென்றால் விருச்சிகம் ராசி பெண்களின் குணாதிசயங்களை பற்றி ஆழமாக பார்க்கும் போது அவர்கள் சாதாரண பெண்கள் அல்ல. அவர்கள் ஒரு சக்தி, ஒரு மர்மம், ஒரு ஆழம். வெளியில் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடன் பேசுபவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் தீவிரமான உணர்ச்சிகளால் நிரம்பி இருப்பார்கள். அவர்களின் கண்களில் கூட ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு ரகசியம் இருக்கும். ஒருவரை அவர்கள் மனதில் வைத்துவிட்டால் அந்த உறவை உயிரோடு பாதுகாப்பார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றினால் அவர்கள் மாறும் விதம் மிகவும் கடினமாக இருக்கும்.
அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்த விரும்புவார்கள். யாரிடமும் சார்ந்து வாழ விரும்ப மாட்டார்கள். விருச்சிகம் ராசி பெண்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ஆழமானது. அவர்கள் காதலிக்கும் போது முழுமையாக காதலிப்பார்கள். பாதி மனதுடன் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு உறவில் இருந்தால் அந்த உறவை முழுமையாக கட்டியெழுப்ப முயற்சிப்பார்கள். அதே சமயம் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களின் துணை அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மையான அன்பு கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் அந்த உறவுக்காக அர்ப்பணித்து விடுவார்கள். ஆனால் துரோகம் அல்லது பொய் இருந்தால் அவர்கள் அந்த உறவை ஒரு கணத்தில் முடிக்க கூட தயங்க மாட்டார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரருக்கும் உள்ள ஒப்பீடு மிகவும் சுவாரஸ்யமானது. மற்ற ராசிக்காரர்கள் வாழ்க்கையை எளிதாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஆழமாக ஆராய்வார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அதன் பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த தன்மை அவர்களை மற்றவர்களிடம் வேறுபடுத்துகிறது. அவர்கள் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு ஆழம் இருக்கும். அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் ஒரு திடமான உறுதி இருக்கும். 2024 ஆண்டின் பலன்களை பார்க்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இது முக்கியமான வருடமாக இருக்கும். 2026 ஆரம்பித்த மாற்றங்கள் 2027 முழுமையான பலன்கள் தரும். தொழில், பணம், குடும்பம் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காணப்படும். குறிப்பாக புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு யோகம் இருந்தால் அது இந்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் தரும் நிலவுகள் நடைபெறும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அவர்களின் கோபத்தை கட்டுப்படுத்தினால் இந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையின் ஒரு சிறந்த ஆண்டாகவே மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மறைமுக ஆற்றல் பற்றி மேலும் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் மற்றவர்களின் மனநிலையை எளிதில் உணரக்கூடியவர்கள். யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண் நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். இந்த திறன் அவர்களை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். ஆனால் சில நேரங்களில் இந்த அதிகமான உணர்வு அவர்களுக்கு மன அழுத்தமாகவும் மாறலாம். அதனால் அவர்கள் தங்களின் மனநிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கும் மனிதர்கள். அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி அவர்களின் உழைப்பாடும் மன வலிமையாலும் உருவாகும். அவர்கள் ஒரு வாழ்க்கை கதையாக இருந்தால் அது சோதனைகளால் நிரம்பிய ஒரு வெற்றி காவியம். அந்த காவியத்தில் அவர்கள்தான் ஹீரோ. அவர்கள்தான் வெற்றியின் அடையாளம். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் ரகசியங்கள் பற்றி பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெளியில் தெரியும் மாதிரி இருக்காது. அவர்கள் எப்போதும் ஒரு மறைமுக அடையாளத்துடன் வாழ்பவர்கள். அவர்களின் உண்மையான எண்ணங்கள், திட்டங்கள், உணர்ச்சிகள் இவை அனைத்தையும் அவர்கள் மிகவும் கவனமாக மறைத்து வைத்திருப்பார்கள். யாரிடமும் முழுமையாக திறந்து பேசுவது இவர்களுக்கு இயல்பாக வராது. ஆனால் இதுவே அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் அடுத்த முடிவை எவருக்கும் தெரியாமல் அமைதியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் அதிரடி வெற்றியை பெறுவார்கள். பலர் இப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினார் என்று ஆச்சரியப்படுவார்கள். திருமண பொருத்தம் பற்றி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான சில ராசிகள் உள்ளன. குறிப்பாக கடகம், மீனம், கன்னி போன்ற ராசியுடன் அவர்கள் நல்ல பொருத்தம் பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் விருச்சிகத்தின் ஆழமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். இதனால் உறவு நிலைத்ததாக இருக்கும். அதே சமயம் மேசம், சிம்மம் போன்ற ராசிகளுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காரணம், இருவருக்கும் இருக்கும் ஆட்சி மனப்பான்மை. ஆனால் புரிதல் இருந்தால் எந்த ராசியுடனும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியும். தொழில் தேர்வில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தனித்துவமான பாதையை தேர்வு செய்வார்கள். சாதாரண வேலைகள் அவர்களுக்கு சலிப்பை தரும். அவர்கள் சவால்கள் நிறைந்த துறைகளில் தான் அதிகமாக ஈடுபடுவார்கள். போலீஸ், இராணுவம், டிடெக்டிவ், மருத்துவம், சைக்காலஜி, ஆராய்ச்சி, ரகசிய சேவைகள் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. மேலும் வியாபாரத்தில் அவர்கள் ஒரு பெரிய நிலையை அடையக்கூடியவர்கள். காரணம், அவர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் அது கணக்கிட்டு எடுக்கும் ரிஸ்க் தான் இந்த திறன் அவர்களை மற்றவர்களிருந்து வேறுபடுத்தும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் எதிரிகளை வெல்லும் திறன் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள். அவர்களை தாழ்த்த முயற்சிப்பவர்கள் ஒரு நாள் அவர்களால் தாழ்த்தப்படுவார்கள். காரணம், அவர்கள் மிகவும் பொறுமையானவர்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். சரியான நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுதான் அவர்களின் வெற்றியாகவே மாறும். வாழ்க்கையில் அவர்கள் கடைசியாக அடையும் நிலை பற்றி பார்க்கும் போது அது ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் பின்னர் அவர்களுக்கு ஒரு வலிமையான அடித்தளமாக மாறும். வயது ஆக ஆக அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவும் செல்வாக்குடனும் இருக்கும். சமூகத்தில் அவர்கள் ஒரு மதிப்புமிக்க நபராக உயர்வார்கள். அவர்களின் அனுபவங்கள் அவர்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றும். பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலையும் வரலாம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக பிறக்கவில்லை. அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு சோதனை மைதானம். ஆனால் அதில் அவர்கள் தோல்வியடைய மாட்டார்கள். ஒவ்வொரு தடையும் அவர்களை மேலும் உயர்த்தும் ஒரு படியாகவே மாறும்.
அவர்கள் ஒரு ராசி மட்டுமல்ல, அவர்கள் ஒரு சக்தி, அவர்கள் ஒரு மர்மம், அவர்கள் ஒரு வெற்றியின் கதையின் உருவம். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் தினசரி பழக்கங்கள் பற்றி பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையை மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடத்த முயற்சிப்பவர்கள். அவர்கள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் திட்டமிட்டு வைத்திருப்பார்கள். காலையில் சீக்கிரம் எழுந்து தனியாக சிந்திக்கும் நேரம் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் முக்கியம். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அவர்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது என்று திட்டமிடுவார்கள். அவர்களுக்கு அமைதியான சூழல் மிகவும் பிடிக்கும். அந்த அமைதியில் தான் அவர்கள் தங்கள் சக்தியை திரட்டுவார்கள். தினசரி சிறிய முன்னேற்றங்களையே அவர்கள் பெரிய வெற்றியாக மாற்றிக்கொள்வார்கள். வெற்றி ரகசியங்கள் பற்றி சொன்னால், விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்கள் ஒருபோதும் முழுமையாக வெளிப்பட மாட்டார்கள் என்பதே. அவர்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்திலும் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கவனித்து எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சரியான முடிவை எடுப்பார்கள். பொறுமை, திட்டமிடல், தன்னம்பிக்கை, இந்த மூன்றும் அவர்களின் வெற்றியின் மூல காரணம். அவர்கள் உடனடி வெற்றியை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்படுவார்கள். மேலும் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து ஒரு பகுதியை முதலீடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த வளர்ச்சிகளை கொடுக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.